லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னாங்க, துலா லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க. ஏற்கனவே கன்னி லக்னத்திற்கு 3-8 குடையவராக செவ்வாய் ஆகாதவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மேச லக்னத்திற்கு 3-6 குடைய புதன் சுத்தமாக ஆகாதவர். அதே மாதிரி இப்போது துலா லக்னம் சுக்கிரனுடையதுங்க. இந்த துலா லக்னத்திற்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப லக்னத்திற்கு 1-6 குடையவராக சுக்கிரன் வந்துடுவாருங்க. லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வந்துடுவார். கெட்டவராக துஸ்தானத்துக்கு, அதாவது 6-8-12 கூடிய துஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் வந்துட்டார். அதை விட மோசமாக துலா லக்னத்திற்கு 1-8 குடையவராக வந்துடுறார். இந்த 1-8 குடையவராக அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு 3-6 குடையவராக குரு வர்றது ரொம்ப ரொம்ப மோசமாக அமையுதுங்க. இந்த ஜாதகத்துக்கு துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையே வரக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் திசையே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லுங்களா. மேச லக்னத்திற்கு புதன் திசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த துலா லக்னத்திற்கு 3-6 கூடிய லக்னாதிபதியான சுக்கிர திசை கூட வரலாங்க. ஆனால் இந்த 3-6 கூடிய குருவோட திசை மட்டும் இந்த 25 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா அவங்க படுற பாடு இருக்குங்களே. எப்படி அப்படின்னு சொன்னால், கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் திசை வந்த மாதிரி. கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் திசை 7 வருஷம்தான். அதே சமயம் மேச லக்னத்திற்கு புதன் திசை 17 வருஷம், துலா லக்னத்துக்கு குரு திசை 16 வருஷம். அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருதுங்க. இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குதுங்க. ரொம்ப மறைந்து நல்ல இடத்துல இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும். அது ரொம்ப ரேர். அதையும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப ரேர். துலா லக்னத்துக்கு குரு ரொம்ப சூதானமாக எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேர். அப்படி இருக்க குரு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, கூட சுக்கிரன் இருக்கிறார் வச்சுக்கோ. அந்த அமைப்பு எப்படி வருது, திருமண வாழ்க்கையில் என்ன பண்ணுது, இந்த குரு திசை நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன், 25லேருந்து 50 வயசுக்குள்ளே வந்தால் அது என்ன பாடுபடுத்துது அப்படிங்கிறதுக்கும். இப்போ நான் 1989 16/5/1989 கணக்கில் தங்களோட பிறந்த ஜாதகப்படி எப்படி அந்த மாற்றங்கள் வருது, திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை பண்ணுது, மறு திருமணங்கிறது எப்படி அமையுது, குழந்தை பாக்கியம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. 6ஆம் அதிபதி திசை வர்றதே தப்பு. அவர் போய் 8ல் உட்காந்துக்கிட்டு 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2ஆம் வீட்டை பார்த்தா அது அந்த குடும்பஸ்தானத்தை கெடுக்குதுங்க. அது எப்படி? நம்ம சனியை தானே சொல்லிகிட்டு இருப்போம், செவ்வாயை தானங்க சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் குருவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள், எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்கள். முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். லக்னத்தை பொறுத்து, அவர்கள் ஆதிபத்தியத்தை பொறுத்து மாறும். முதல்ல இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். குருனா நல்லவர், சனினா கெட்டவர் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு மெயினாக உதாரணம் தான் இப்போ நான் சொல்கிறேன், துலா லக்னம் குரு திசை என்ன பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, துலா லக்னங்க 16/5/1989 படி பெண்ணுடைய ஜாதகத்துக்கு 16/5/1989 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதில் லக்னத்தில் யாரும் இல்லை, 2ல் யாரும் இல்லை, 3ல் சனி வக்ரம், 4ல் யாரும் இல்லை, 5ல் ராகு, 6 7 8ல் மெயினாக பார்த்துக்கோங்க. 8ல் குரு புதன் சுக்கிரன் சூரியன், 9ல் செவ்வாய், 10 11 11ல் கேது, 12ல் சந்திரன். இப்படி இருக்க துலா லக்னம் கன்னி ராசி இவங்க. இப்போ பாருங்கள், இவங்க பிறக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர திசை. அதாவது இவங்க பிறந்தது சுக்கிர திசையில் உங்கள் கணக்கு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இவங்க பிறக்கும்போது சந்திர திசை இருப்பு 89லேருந்து 1989 96 7 வருஷம் சந்திர திசையில் பிறந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசை 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் திசை. அதுக்கு அடுத்தது ராகு திசை. ராகு திசை முடிஞ்சு இவங்களுக்கு இப்போது 2021 ஜனவரியிலேருந்து குரு திசை தாங்க நடக்குது. இதுதாங்க இப்போ விஷயம். இப்போ இவங்களுக்கு 1989 பிறந்து 2021 அப்புறம் தான் கல்யாணமே ஆகுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் விஷயத்தை சொல்லிடுற கேட்டுக்கோங்க, முக்கியமான விஷயத்தை சொல்லிடுற கேட்டுக்கோங்க. சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிச்சிருக்கு 2021. இப்படி இருக்க இப்போ நடக்கிறது குரு திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்குதுங்க. இவங்களுக்கு 2021 குரு திசை ஆரம்பித்து 2022 மேரேஜ் ஆகி இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். எப்படிங்க, என்னங்க, நல்ல திசை தானேங்க, குரு நல்லவர் தானேங்க, இப்படி தானே நம்ம பேசுவோம். குரு நல்லவர் தானே, சுப கிரகங்கள் தானே, குரு சுக்கிரனோட இருக்கிறார் தானேங்க,
புதனோட தாங்க இருக்காருங்க. சுபக்கிரகங்களோட இருக்கிற குரு எப்படிங்க கெடுதல் பண்ணுவார்? இது எல்லாருக்கும் வர்ற ஒரு சந்தேகம். அப்படி இருக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி யாருங்க? 3, 6 கூட குருங்க. அவர் 8லிருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். இதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 8லிருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். நன்மைகளே செய்ய மாட்டார். எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை கெடுப்பார். இன்னொரு இதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த செவ்வாயை யாருங்க? செவ்வாய் இந்த இடத்துல 2, 7 கூடிய கலசரஸ்தானாதிபதி 9ல் இருக்கிறாருங்க. நல்ல ஸ்தானத்தில் தாங்க இருக்கார். 9ல் நல்ல ஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனியின் பார்வையில் இருக்கு. இதை நம்ம பார்க்கணும். நம்ம உடனே 6 கூட 8ல் இருக்கிறாருங்க, திடீர் அதிர்ஷ்டங்க, யோகங்க அப்படின்லாம் டபக்குன்னு எடுத்து பேச முடியாது. நான் முதல்ல 2ஆம் வீட்டை பார்க்கணும். 2ஆம் வீட்டை குரு பார்க்கக்கூடாது. ஏற்கனவே நான் 2, 3 வீடியோவில் சொல்லிட்டேன். 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. பார்த்தா 6ஆம் அதிபதி எந்த வீட்டை பார்க்குறாரோ கெடுப்பாருங்க. இதாங்க விஷயம். அதுலேயே அவர் திசையே வந்தால் அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். 20 to 60 வயசுக்குள்ளே இந்த 6ஆம் அதிபதி திசை வரக்கூடாதுங்க. மேச லக்னமாக இருந்தால் புதன் திசை வரக்கூடாதுங்க. கன்னி லக்னமாக இருந்தால் செவ்வாய் திசை வரக்கூடாதுங்க. துலா லக்னமாக இருந்தால் குரு திசை வரக்கூடாதுங்க. இப்படி தாங்க நம்ம பார்க்கணும். தனுசு லக்னமாக இருந்தால் சுக்கர் திசை வரக்கூடாது. இவ்வளவு தாங்க. இந்த 20 to 30க்குள்ளே வந்துடக்கூடாது. 20 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே அது ஏதோ ஒரு வகையில் அவங்க மாதிரி உட்காந்துடுறாங்க, குடும்ப வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க. இப்படி தான் வருது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியதை பார்ப்போம். பார்க்கும்போது 6 குடைவர் 2ஆம் வீட்டை பார்க்குறாருங்களா? சரி. குரு திசை வந்த உடனே கல்யாணத்தை கொடுத்து டைவர்ஸை கொடுத்து சரிங்க. இப்படி இருக்க இந்த குரு 6 குடைவர் 8ல் தானேங்க இருக்காரு. யோகத்தை தானே கொடுக்கணும். கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? குரு திசை புதன் புத்தி முடிஞ்சு குரு திசை கேது புத்தி, குரு திசை சுக்கிர புத்தியில் கொடுப்பார். அது வரும்போது 2028 டிசம்பர். அதுக்குள்ளே இவங்களுக்கு மொதல் திருமணத்தில் டைவர்ஸோ, அதுக்கப்புறம் இரண்டாம் திருமணங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி முதல் திருமணம், 2வது 11ஆம் அதிபதி. இந்த 11ஆம் அதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கிறார். இதை நம்ம நோட் பண்ணணும். பார்த்தீங்களா? 11ஆம் அதிபதி புதன், சுக்கிரன், குரு. ஜாதகத்திலே பாருங்கள், ரொம்ப பலன்னு இருக்கிறது சூரியன் தான். அப்போது இந்த சூரியன் 11ஆம் அதிபதி நல்ல ஸ்ட்ராங் ஆகாரு. சரிங்க, அவர் 8ல் மறைஞ்சிருக்காருங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம். 8ல் மறைஞ்சிருந்தாரும் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்து இந்த 8ல் இருக்கிற மறைஞ்சிருந்தாலும் குரு திசை சுக்கிர புத்தி. அப்போது 6, 8 குடையவர்கள் யோகத்தை கொடுக்கணுமா? ராஜி விபரீத யோகத்தை கொடுக்கணுமா? அப்போ அந்த அமைப்பு அப்போ சூரியன் அப்போது 11ஆம் அதிபதி 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2022 டிசம்பருக்கு மேலே ஒரு சுக்கரபத்திலேருந்து. அதுக்கு அடுத்தபடி அவங்க குழந்தைய பற்றி கேட்டிருக்காங்க. குழந்தை சம்மந்தம் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதில் சுக்கிரன் புதன் இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கல. நீங்கள் சொல்கிறேன் பாருங்கள். 6 குடையவர் குரு, 8 குடையவர் சுக்கிரன், 12 குடையவர் புதன். 6, 8, 12 குடையவருக்கு 3 பேரும் போய் 8ல் உட்காந்துருக்காங்களா பாருங்க. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது இந்த குரு திசையில் சுக்கிர புத்தி, இந்த குரு திசை புதன் புத்தியே இவங்களுக்கு நல்லது தான். ஏன்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். கல்யாணம்னு வரும்போது குரு திசையில் சுக்கிர புத்தியிலேருந்து நல்லாயிருக்கும். குழந்தை ஸ்தானம் எப்படி வருங்க அப்படின்னா, இது 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். ராகு கெடுப்பார். இருந்தாலும் ராகுவுக்கு 8ஆம் அதிபதி யார்? ராகு 5ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல ராகுவை நம்ம பேச வேண்டாம். 5ஆம் வீட்டை பார்ப்போம். 5ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதி யார்? புதன். அவர் 5ஆம் வீட்டை பார்க்கவில்லை. அப்போது ஏதோ ஒரு அது நன்மைகளை அவங்க செஞ்சாகணும். குழந்தை பாக்கியம் உண்டு 2030. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு திசை சுக்கிர புத்தி, குரு திசை சூரிய புத்தியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது சனி திசையும் வரும். சனி திசையும் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய கெடுதல்களை பண்ணாது. அப்போ மொத்தத்தில் இவங்க 2028 டிசம்பருக்கு அப்புறம் தான் குரு திசை சுக்கிர புத்தியிலேருந்து மறு திருமணத்துக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். குழந்தை பாக்கியமும் நல்லா இருக்கும். இதுதான் கணக்கு. இப்போ ஏங்க இதெல்லாம் நடந்துச்சு? அதான் நான் முதல்ல சொன்னது தான். 6 குடையவர் 8ல் இருந்தால் ராஜ யோகத்தை பின்னாடி கொடுக்குறாரு. முன்னாடி என்ன பண்ணிடுறாரு? நான் சொன்னது திசையை விட்டுருங்க. இந்த இடத்துல குரு 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2, 7 கூடிய செவ்வாய் சனி பார்வை. நான் சொன்னேன், சனி எங்கே பார்க்குறாரோ அதை பூரா கெடுத்துருவார். இதுதான் இதில் பிரச்சனையே. இப்போது இப்படி வரும்போது முதல் திருமணம் 2ஆவது திருமணத்தில் நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கும். ஆனால் இவங்க
என்னதான் வந்து இந்த இந்த கிரக அமைப்பில் யார் பிறந்தாலும் இந்த பிரச்சனை வருங்க. இதுதாங்க பிரச்சனை. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். 20 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள துலா லக்னமாக இருந்தால் குரு திசை வரக்கூடாது, மேச லக்னமாக இருந்தால் புதன் திசை வரக்கூடாது, கன்னி லக்னமாக இருந்தால் செவ்வாய் திசை வரக்கூடாதுங்க. கல்யாணம் ஆகி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. அதே சமயம் 11ஆம் அதிபதி நல்லா இருந்தால் 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் கொடுக்கும், இல்லாட்டினா அதுவும் இருக்காதுங்க. இதுதாங்க. இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அமைஞ்சிருக்கு, நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது. அதுக்காக உடனே எடுத்தோடனே இது கெடுதல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த கிரக வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அந்த கிரகத்திற்கு நன்மைகளை கொடுத்துரும். சரிங்க. அடுத்தபடியாக இந்த செவ்வாய் சனி பார்க்கறது தான் இந்த 2-7 முதல் திருமணத்தில் பிரச்சனைகளை பண்ணதுக்கு காரணம். அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் இடத்துல செவ்வாய்க்கு தகப்பன் ஸ்தானத்துக்கும் அவ்வளோ ஒரு நன்மைகளை பயக்காது. 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியத்தை கெடுக்கும். இப்போ சுக்கிரன் புதன் சூரியன் குரு சுக்கிரன் புதன் 3 பேர் சேர்ந்து சூரியனை சுத்தப்படுத்தினதுனால 11ஆம் தேதி சொல்லிட்டுனா அவர் 11ஆம் தேதி பாதகாதிபதி, அவர் 8ல் மறைகிறது நல்லது. அப்போ யோகத்தை கொடுக்கும். 28க்கு அப்புறம் இவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ்.